வெல்கம் டு ஜோ சமையல். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் vlog பார்க்கலாம். நான் முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சேன், என்னென்ன அன்னைக்கு குக் பண்ணேன், விநாயகர் எப்படி அலங்காரம் பண்ணேன், அப்புறம் என்ன கொழுக்கட்டை செஞ்சேன், அந்த கொழுக்கட்டை ரெசிபி, அதாவது நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து மோதகம், இதோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ விநாயகர் சதுர்த்தி முன்னாள் அன்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு விநாயகருக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்டு பூ மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ நான் என்னோடய பசங்க அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் கிளம்பிட்டு ஸோ மார்க்கெட் போயிட்டு தேவையான விநாயகருக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கலந்து வைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அது எல்லாமே மிக்சராக இருக்குன்னு சொல்லி அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. விநாயகர் எப்போவுமே நாங்கள் முன்னாள் அன்னைக்கு வாங்குற பழக்கம் கிடையாது. என்னைக்கு விநாயகர் சதுர்த்தியும் அன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரி புதுசாக நாங்கள் விநாயகர் வாங்கிட்டு வந்து கும்பிடுவோம். அண்ட் தென் வீட்டில் இருக்க விநாயகரும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் தான் ரெடி பண்ணணும். ஸோ குக்கிங் அதுக்குள்ளே பார்த்துடலாம். குக்கிங்கும் சைட் பை சைடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பொரியலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ மோதகம் செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்புனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு 1 ஹவருக்கு கண்டிப்பாக ஊற வைக்கணும். மினிமம் 1 ஹவர் கண்டிப்பாக ஊறணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஸோ 1 ஹவர் கழித்து இந்த மாதிரி க்ளீனான காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு இந்த மாதிரி அரிசியை வந்து அதில் போட்டு நல்லா காய வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா காஞ்சா போதும். 15 to 20 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம காய வச்சோம் இல்லையா அரிசி பருப்பு, அதை மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு 7 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டால் போதும். ஸோ அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடும். உங்களுக்கு தொட்டு பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் பருப்பும் நல்லா சூடு இருக்கணும். நல்லா தொட்டு பார்த்தா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் எதுவுமே சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி ஆக்கிடுங்க. உங்களால் எவ்வளோ ஃபைனாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக ஆக்கிட்டு 3 கப் அளவு தண்ணி, அதே கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சு அந்த அரிசி பருப்பை ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சட்டுன்னு கட்டி தட்டிடும். அதனால் ஒரு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் அதாவது சிம்மில் வச்சு ஹையில் வச்சு சிம்மில் ஹையில் அந்த மாதிரி மாற்றி நல்ல கலரை உங்களுக்கு கெட்டியாகிட்டே வரும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக செய்யணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்தாலும் உங்களுக்கு பெட்டர். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சா நல்லா வெந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு சேரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க அந்த அரிசி பருப்போடு இந்த வெல்லமும் நல்லா கலந்து ஒரு சேர நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காவை பல்லாக அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து துருவல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக வரும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நல்லா கொழுக்கட்டையை பிடிச்சி இந்த மாதிரி நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் துணியில் வச்சு நீங்கள் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மோதகம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எங்கள் வீட்டில் என்னென்ன குக் பண்ணோம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ போல் சுட சாதம், நெக்ஸ்ட் வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார், ஈவன் மாங்காய், கத்திரிக்காய், முருங்காய், கேரட்டு, அவரைக்காய், மாங்காய் போட்டு சூப்பர் சுவையான சாம்பார். நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், நெக்ஸ்ட் வந்து சுண்டல், பிள்ளையாருக்கு பிடிச்ச சுண்டல், நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பொரியல், நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல், நெக்ஸ்ட்டு பால் பாயசம், சேமியா பால் பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் தண்ணி அதிகமாக ஊற்றலை, பால்லேயே வந்து சேமியா பாயசம் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சுட மெதுவடை, நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஃபைனலாக அப்பளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் பிள்ளையாருக்காக குக் பண்ணியிருக்கேன். ஸோ பிள்ளையாரை இப்போ அலங்காரம் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு 2 பிள்ளையாருக்குமே இந்த எருகமாலை ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எருகமாலை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிள்ளையாருக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த பிள்ளையாருக்கும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எருகம் புல்லும் வந்து வைக்கலாம். இது முன்னாடி பின்னாடி எங்கேயுமே நிற்கலை. ஸோ ஃபைனலாக வந்து கீழே தான் வைக்கிறதா ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ எங்கேயுமே நிற்க மாட்டேங்குது.
ஆக்சுவலி இந்த அருகம்பில் வந்து நல்லா மாலையாக கட்டி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் டைம் வந்து பத்தாத காரணத்தினால நான் வந்து அப்படியே தான் வச்சுட்டேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம குட்டி குட்டியாக மாலையாக கட்டி அந்த மாலையாக போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சாமந்தி வந்து சாமிக்கு போட்டுடலாம் பிள்ளையாருக்கு. சாமந்தியும் ரோஸும் அந்த கலந்து கட்டின பூ வந்து போட்டுடலாம். இந்த பிள்ளையாருக்கும் அந்த மாதிரி போட்டுடலாம். குயிக்காக சமையல்லாம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பிள்ளையார்கிட்ட வந்தால் நம்ம பிள்ளையாரும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இலை போட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ நான் நேற்றே அதாவது முன்னாளைக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கட்டின பூவே வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் இந்த பிள்ளையாருக்கும் அந்த பிள்ளையாருக்கும் ஒரு முழம் போட்டுக்கலாம். நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம டைம் பிரகாரம் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும். ஸோ நல்ல நேரம் பார்த்துட்டு நல்ல நேரத்துக்குள்ளே பிள்ளையார் கும்பிடணும் அப்படின்ட்டு பிள்ளையார் வாங்கினதும் நல்ல நேரம், எல்லாம் செஞ்சதும் நல்ல நேரம், கும்பிட்டதும் கரெக்டாக அந்த நல்ல நேரத்துலேயே கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அருகம்பில் வந்து இந்த சைடில் வச்சுட்டேன். ஸோ ஃபைனலாக தொப்புளில் காயினும் வச்சாச்சு. ஸோ பிள்ளையாருக்கு ஃபைனலாக நகையும் போட போகிறோம். நகையும் வந்து போட்டாச்சு. இந்த பிள்ளையாருக்கு ஒரு செயின், அப்புறம் அந்த பிள்ளையாருக்கும் இந்த செயின் டாலர் செயின் அது எல்லாமே வந்து போட்டாச்சு. ஸோ எப்போவுமே நாங்கள் இயர்லி இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இந்த பிள்ளையாருக்கும் வந்து டாலர் செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த பிள்ளையாருக்கும் ஒரு சின்ன செயின் வந்து மாதிரி போட்டுடலாம். ஸோ ஃபைனலாக பிள்ளையார் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இலை போட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களாம் இப்படி தான் கும்பிடுவீங்களான்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிள்ளையார் ஃபைனலாக ரெடி ஆகிட்டார். வாங்கின அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் செஞ்ச மோதகம் வந்து ஒரு தனியாக ஒரு இலையில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே வந்து வச்சேன். ரொம்ப சுட இனிப்பு வந்து நான் திட்டமாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.25 டம்ளர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் 3/4 கப்லேருந்து 1 கப், அதாவது 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன பிரகாரம் வந்து கொஞ்சம் இனிப்பு திட்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் செம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 2 சைடும் விளக்கேற்றியாச்சு. இந்த ஃபைபர் கிளாஸில் நான் யூஸ்வலாக எல்லா பண்டிகைக்கும் விளக்கேற்றுவேன். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இலை போட்டுடலாம். நடு இலையில் சக்கரை பொங்கல், சுண்டல், வடை, பாயசம் அது எல்லாமே வந்து நடு இலையில் எப்போவுமே வைப்போம். ஸோ சக்கரை பொங்கல் வச்சாச்சு, சுண்டல் வச்சாச்சு, பாயசம் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை அந்த சைடு வச்சுட்டு நம்ம சுற்றி வந்து வடை வந்து வச்சுக்கலாம். ஸோ பிள்ளையாருக்கு நிறைய விதமான நம்ம கொழுக்கட்டை செய்யலாம், அதுக்கப்புறம் எள்ளுருண்டெல்லாம் செய்யலாம். பட் நான் இன்றைக்கி வந்து எள்ளுருண்டெல்லாம் செய்யலை. ஸோ அதனால் செஞ்சதை மட்டும் நடுவில் வச்சுட்டு இந்த சைடு இருக்க இலையிலையும் அந்த சைடு இருக்க இலையிலையும் சாப்பாடு, பொரியல், அப்பளம் மட்டும் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக எப்போவுமே இந்த மாதிரி தான் போடுவோம். ஸோ சாப்பாடு வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் குழம்பு ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு 2 விதமான பொரியல் வச்சுட்டு அப்பளம் வச்சுட்டா முடிஞ்சது. ஸோ இங்கே மேலே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பொரியல் கீழே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 2 அப்பளம் வச்சுட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஸோ எல்லோரும் வந்து சாமி அழகாக கும்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் உங்களை வீட்டில் கும்பிட்டீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் ஒருத்தராக வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. ஸோ விநாயகரை இந்த மாதிரி தான் நாங்கள் கும்பிட்டோம். அன்றைக்கே விநாயகர் கும்பிட்டு அன்றைக்கே நாங்கள் வந்து பக்கத்துலேயே எங்களுக்கு கடல் இருக்குது. ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் கடலில் போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னோடய குட்டி பையனுக்காக இந்த மாதிரி விநாயகர் வந்து நான் வெஜிடபிள் வச்சு நான் செஞ்சு காமிச்சேன். இதையும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.